ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 3 ரமதான் இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாமா? சஹர் செஞ்சுட்டு தூங்கவே இல்லை. காலையிலே ஒரு கேக் டெலிவரி இருந்துச்சு. அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு தேவையான வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உட்காந்தாச்சு. ஓரளவுக்கு கடை வேலைகளெல்லாம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் லுஹர் தொழுது முடிச்சுட்டு இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நொங்கு வாங்கியிருந்தோம். அந்த நொங்கு ஃபுல்லாக 100 ரூபா. ஆனால் தொளி தான் அதிகமாக இருந்துச்சு பல்ப்பை விட. சரி, அதை எடுத்து கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. கூடவே பால், காய்ச்சி ஆற வச்ச பால், தேவையான அளவு சுகர் சேர்த்து, கூடவே ஐஸ் க்யூப் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக கிர்னி பழ ஜூஸும் போட்டாச்சு. கிர்னி பழத்தை கட் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்க சீட்ஸ் கூட கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி ஜூஸோடு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில டைமில் இந்த சீட்ஸை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நம்ம ஜூஸ் கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். கிர்னி பழ ஜூஸும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடல் பாசிக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறது, எப்படி எந்த ஃப்ளேவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ளெயினாக கடல் பாசி காய்ச்சி பிளேட்டில் ஊற்றிட்டு பைனாப்பிள் க்ரஷ் இருக்குல்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு செட் பண்ண வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு கடல் பாசி, வடை, சம்சா, பேரிச்சம்பழம், நொங்கு பால், அது கூடவே பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி, ஃப்ரூட்ஸு எல்லாம் வச்சு நல்லபடியாக நோன்பு திறந்துட்டோம். நோன்பு திறக்கிற நேரத்தில் இந்த குட்டி செல்லமும் முழிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களோட நல்லபடியாக நோன்பு திறந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.